அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் காளான் கிரேவி செய்ய போறேன். இது ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம். இதுக்கு 1/4 கிலோ காளானை நல்லா க்ளீன் பண்ணிட்டு 2ஆ கட் பண்ணி வச்சு அடுத்து ஒரு பாத்திரத்துல 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் சூடு வந்ததும் 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் 10 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ஃபர்ஸ்ட் வதக்கிட்டு அடுத்ததா ஒரே ஒரு தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனி மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. மிளகாய் தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலாவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க காளானை சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணிடலாம். இதுல தேங்காய் முந்திரி பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கல. லாஸ்டா கட் பண்ண மல்லி புதினா கொஞ்சமா சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளவுதான், காளான் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ